அப்போ அப்பா சார்ந்தா தண்ணி மேல போறாரு. ஏன்னா அண்ணனோட புள்ள தம்புள்ள மாதிரி தண்ணியில வந்து என்னடா போறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்துறாங்க. இவர் போய் தண்ணி மண்டுட்டு திரும்பும் போது சண்டை வந்துருக்கு. எல்லாம் சுத்தி சண்டை போடுறாங்க. இவர் சண்டை போட்டுக்கிட்டே முன்னுக்கு வர வர கையை வெட்டிடுறாங்க. தப்புன்னு இதை வாயில வெட்டி இந்த கையில இருந்த கட்சி இந்த கையில பிடிச்சிடுறாரு. இதுல சண்டை போடுறாரு. இந்த கையை வெட்டிடுறாங்க. அப்படியே நடக்கிறாரு. மண்டியில அடிச்சிடறாங்க, வயிற்றுல அடிச்சிடறாங்க, விழுந்துறாரு. ஒரு ஈன குரல் உள்ள இருந்து ஒரு ஈரமான குரல் சத்தம் வெளிவரு. உடனே இமாம் ஹுசைன் ஓடி போறார். ரெண்டு கைகளும் இழந்த நிலையில தன்னோட 33 வயசு வாலிபமான வீரமான தளபதி போன்ற தம்பியை இழந்த நிலையில் சிரிச்சுக்கிட்டே அவங்க அந்த தண்ணியெல்லாம் அப்படி வலிஞ்சு ஓடியும், இந்த தோல் பையில இருந்த தண்ணியெல்லாம் வலிஞ்சு ஓடியும். இப்ப என்ன தூக்கி இமாமே உங்க மடியில கிடக்குங்கிறாங்க. இமாம் மடியில போட்டோம்னா, இமாமே உங்க பாங்கு கேட்டுதான் நான் வாழ்க்கையில முதல் கண் விழிச்சேன். அதே பாங்கு குரல் கேட்டு நான் மௌத்தான். அதனால உங்க மூஞ்சியை பார்க்கணும். ஒரு கண்ணு அம்பு பேத்துட்டு போயிடுச்சு. ரெண்டு அம்பு விட்டுருக்காங்க. ஒரு கண்ணு அம்பு பேத்துட்டு போயிடுச்சு. ஒரு அம்பு வந்து மண்டையில அடிபட்டுருச்சு. இந்த ரத்தம் வந்து இந்த கண்ணை மூடிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. அதனால இமாம் ஹுசைனை பார்க்க முடியல. அதனால என்ன உங்க மனைவி அதை துடைக்கிறது தான் ரெண்டு கை இல்லையே. அப்பதான் இமாம் ஹுசைன் துடைக்கிறாங்க. மன்னிச்சுக்கங்க இமாமேங்கிறார். ஏன்னா இது நாள் வரை நீங்கள் ஆணையிட்டே நான் வேலை செஞ்சேன். கடைசி சக்கரத்தால தம்பி அண்ணனுக்கு வேலை கொடுத்தேன். அதை மன்னிச்சுக்காங்க. அந்த மகத்தான சக்கரத்தால கூட மரியாதை என்ற ஒரு மரபை கடைபிடித்த வம்சத்தில் வந்தவர்கள் தான். அங்க ஷஹீதான 72 குடும்பங்களும் 72 முன் உதாரணங்களை காட்டி ஷஹீதாகி இருக்கிறார்கள். யாருக்காக? தன்னுடைய நலனுக்காக அல்ல, நம்ம மாதிரி மரமட்டைகளுக்கு ஏறுவதற்காக. இப்ப இமாம் அப்படி துடைக்கிறார். அப்பா ஷஹீதா. அங்க கவி இக்பால் ஒரு கவிதையை பாரசீகத்தில் எழுதி அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். அதை நான் தமிழ்ல மொழிபெயர்த்து இது கர்பலா போனீங்கன்னா அப்பா சாரம்தாருடைய மதாரி ஷெரீப் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யார் காட்டுவாங்க? அங்க போனீங்கன்னா அது லெப்ட் சைட்ல எழுதி போட்டிருக்கோம் அட்ரஸ்.